அஸ்மஸ்ரீ குருப்பியோ நமஹ. பொய்கையாழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்த முதல் திருவந்தாதி அனுபவம் ஆழ்வார் கிருபை. இன்றைய தினம் 42, 43வது ஸ்லோகம் அனுபவிப்போம். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவார் என்கொல். திருமகள் மேல் பாலோதம் சிந்தப்படனாகனை கிடந்த மாலோத வண்ணர் மனம். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவார் என்கொல். திருமகள் மேல் பாலோதம் சிந்தப்படனாகனை கிடந்த மாலோத வண்ணர் மனம். அதாவது பெருமான் அடியார்களுடைய குற்றத்தை குணமாக கொள்வது பிராட்டிமார் மூவரும் அங்கே இருப்பதால் என்கிறார் சுவாமி. நம்ம இவ்வளோ பாப்பம் பண்ணியிருந்தாலும் அது எப்படி பெருமாள் அதை குற்றத்தையே குணமாக எப்படி கொள்வார், நம்ம பாவங்களெல்லாம் எப்படி ரட்சிப்பார், பாவங்களை எப்படி ஒதுக்கி நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். அதுக்கு இந்த பாசுரம் வருகிறது. ஏன் அப்படின்னா, அங்கே பிராட்டிமார்கள் இருக்கா பக்கத்தில். அவள் இல்லைன்னா சான்ஸே இல்லை. அவர் எப்படி நம்மளை மன்னிப்பது? நிச்சயமாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவர் தெரிவிப்பது, திருப்பார்கடலில் சிறு துளிகள் மேலே சிதறி விழுமாறு பட்டங்கள் வாய்ந்த திரு அனந்தாழ்வானாகிய அணையில் கிடக்கும் பகவானுடன் திருமகள் மண்மகள் ஆய்மகளாகிய நப்பின்னை பிராட்டி மூவரும் இருக்கின்றனர். அதாவது திருப்பார்கடலிலிருந்து பாலோட சிறு துளிகளை அவருடைய திருமேனியில் விழுமாறு அந்த படங்கள் வாய்ந்த அந்த பட்டங்கள், அந்த திரு அனந்தாழ்வானுடைய தலைகள், அதில் அந்த அணையில் கிடக்கும் பகவானுடன் திருமகள் மண்மகள் ஆய்மகள் அவர்களும் இருக்கலாம். மூவரும் இருக்கின்றனர். பெரிய கடல் போன்ற நிறத்தை உடைய பகவானுடைய மனம் பெரிய பிராட்டியாரிடமே இருந்திருப்பது என்ன ஆச்சரியம்! இவன் பெரிய பிராட்டியாருடன் கலக்கும் போது மற்ற இருவரும் பெரிய பிராட்டியார் கொள்ளும் மகிழ்ச்சியே கொள்வர். மற்ற இருவரோடும் கலக்கும்போது திருமகள் தன்னோடு கலப்பதாக எண்ணுவள் என்பது குறிப்பு. திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவார் என்கொல். அவன் மூணு பேருக்குள்ள சக்களத்தி பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது. அவர்களுடன் ஏன்னா அவருடைய ஒவ்வொருவருடைய பூதேவியும் நப்பின்னை நீலாதேவியும் ஸ்ரீதேவியோட அம்சம் அப்படின்னு சொல்வார்கள். பட்டரே எடுக்கிறார் அதை. இப்படி பெரிய பிராட்டியாருடன் கலக்கும்போது மற்ற இருவரும் பெரிய பிராட்டியார் கொள்ளும் மகிழ்ச்சியை இவர்களும் கொள்வர். இவர்களோடு இருக்கும்போதும் திருமகள் தன்னோடு கலப்பதாக எண்ணுவாள் என்பது இங்கு குறிப்பு. மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் இது. அதுதான் நமக்கு சம்பிரதாயம். மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கைகூடும் புனமேய பூந்தொழாயான் அடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பர் தமர். மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கைகூடும் புனமேய பூந்தொழாயான் அடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பர் தமர். பிராட்டிமாருடன் இருக்கும் இந்த நிலையில் பெருமாளுக்கிட்ட நம்ம அணுகும்போது மனத்தில் உள்ள அறிவின்மை தீரும், அஞ்ஞானம் போகும். பிராட்டிகளுடன் ஸ்ரீ பூ நீலாதேவியுடன் பெருமாள் அங்கு வீற்றிருக்கும் போது அந்த நிலையில் பெருமாள் கிட்ட நம்ம போனால் மனத்தில் உள்ள அஞ்ஞானம் தீரும். தீராத பாபங்களும் கிட்டமாட்டா. பண்ண பாபங்களையும் அவன் மன்னித்து அருள்வான். பெருமானிடம் கொள்ளும் பக்தியாகிய தனம், அந்த செல்வம், பக்தி செல்வம், கைங்கரிய ஸ்ரீ தானே வந்து சேரும். நிலத்தில் இருப்பது போல புதிதாக பூத்து விளங்கும் திருத்துழாய் மாலையை அணிந்த பெருமானுடைய திருவடிகளுக்கே அடியார் புஷ்பத்தையும் நன்னீரையும் சுமந்து தாமே தொழுவர்.
சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு நம்மாழ்வார் தெரிவித்தபடி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.